சுரேஷ்குமாரி விழுப்புரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு இப்போதுதான் திருமணமாகி உள்ளது. என் வீட்டில் அருகில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் கிளை இருக்கிறது. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தின் திட்டங்களில் என் முக்கிய நிதி இலக்குகளான பிள்ளைகளின் உயர்கல்வி, கல்யாணம், சொந்த வீடு ஆகியவற்றிற்கு முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமாக செய்யலாம். இதில் ஒரு அப்ரிசியேஷன் என்னன்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. அதுவே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்குன்னு பக்கத்து வீட்லேயே பிரான்ச் இருக்கு அப்படின்னு அந்த நிறுவனத்திலேயே எல்லா அமௌண்ட்டையும் போடுறது இட்ஸ் நாட் ஏ குட் ஐடியா. ஏன்னா நாங்கள் சொல்றது என்னன்னா, ஆல்வேஸ் டைவர்சிஃபிகேஷன். ஒரே ஃபண்டில் இல்லாமல் எல்லா ஃபண்ட்லையும் பிரித்து போடுறது கொஞ்சம் ரிஸ்க் குறைக்கிறது உள்ளது. அதனால இவர் வீட்டில் அருகில் உள்ள கிளை நிறுவனத்துக்கு பதிலாக வீட்டில் அருகில் உள்ள யாராலும் எம்எஃப்டி முகவர்களை அட்வைசர்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களா இருக்குன்னா அவங்க நிறைய ஃபண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பிரித்து போகிறது இட் வில் பி பெட்டர். ஸோ நல்ல ரிட்டர்னும் கொடுக்கும். லாங் டயத்துக்கு தே வில் ஆல்சோ டேக் கேர். ஏன்னா அந்த நிறுவனம் அவங்க ஃபண்டுங்களை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால டைவர்சிஃபையாக போகிறது நல்லது. அதாவது இவங்க வந்து கரெக்டா அந்த கோல் இருக்கு, பிள்ளைகளின் கல்வி, திருமணம், சொந்த வீடு அப்படின்னு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபண்டை சூஸ் பண்ணி ஒரு பிராண்ட்லையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கும். இப்போ இனிஷியலா ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா இந்த கோல்களுக்கு என்னென்ன கால அளவுல என்னென்ன தொகை இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தோராயமா ஃபர்ஸ்ட் கோல் வந்து ரிட்டையர்மெண்டா இருக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப லோ ரிஸ்க் ஃபண்டு, லாங் டைம் இல்ல ஹை ரிஸ்க் ஃபண்டும் எடுக்கலாம். லாங் டைம்ல எடுக்காம இருக்கணும். சில்ட்ரன் எஜுகேஷன் அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், இந்த மல்டி அசட், மல்டி கேப், டைவர்சிஃபைடு, அது அசட் அலோகேஷன் ஃபண்டுமாங்க, அதே போல பிரிச்சு போட்டு கொஞ்சம் சேஃபான மெத்தடில் சில்ட்ரன் எஜுகேஷனை பார்க்குறது. ஏன்னா அது 5 வயசுல ஆரம்பிச்சதுன்னா அடுத்த 20 வருஷம் அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷம் இவர் எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா அதுலேருந்து ஒவ்வொரு வருஷம் வித்ட்ராயல் பண்ணி தாராளமாக அந்த இதை கட்டிடலாம். ஸோ மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போகிறது நல்லது. அது கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் உள்ள ஃபண்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இவங்க சுரேஷ்குமாரி சொல்லியிருக்காங்க இப்போதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு 25 வயது இருந்தது அப்படின்னா நல்லாவே இன்வெஸ்ட் ஏர்லி தான். ஆமாம். ஸோ ஒரு 5000 கூட 3 பிரிச்சு கூட கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு. சூப்பர் சார்.